ஓகே, ஸோ இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எஸ்ஓடி எனக்கு புரியல, அது என்ன எஸ்ஓடி? ஸ்க்ரீன் ஆன் டைம். இந்த ஸ்க்ரீன் ஆன் டைமை பற்றி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என் ஃபோன் வந்து ஸ்க்ரீன் வேக்கில் இருக்குது. ஆமாம், இப்போ இது வந்து ஸ்க்ரீன் ஆன் டைமில் கன்சிடர் பண்ணலாம். ஆமாம், இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். இதை ஸ்க்ரீன் ஆன் டைமில் நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம வந்து பிராண்டுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒன்று ஆன்லேயே இருக்குது, அப்போ ஏன் ஸ்க்ரீன் ஆன்? இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் இருந்தால் எஸ்ஓடியில் கன்சிடர் ஆகுமா? ஏன் ஆகலைன்னு கேட்கலான்னு. அதுவும் டிஸ்பிளே தானே. அப்போ தான் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப லோ ஆகி அது லோ பவர் தானே கன்சியூம் பண்ணும். சரி, இப்போ நீ ஒரு புக்கு படிக்க, இவங்க LTPO கான்செப்ட் சொல்கிறாங்க, 0.5 வரைக்கும் போகலாம் அடிச்சு விட்றாங்க. சரி, ஒன்றுனே வச்சுக்கேன். இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கும் ஒன்று, நீ எதாவது புக்கு படிக்கும் போதும் ஒன்று அப்படின்னா, அப்போ டிஸ்பிளே ஆனில் இருக்கா இல்லையா? ஒரு பிரைட்னஸும் ஒரு மேட்டர் இருக்குல்ல உங்களுக்கு. சரி, நைட் டைமில் படிக்கிற, பிரைட்னஸ் ஃபுல்லாக கன்வே பண்ணிடுற, அப்போ ஸ்க்ரீன் ஆனில் இருக்கா இல்லையா? அது கிளாக் மட்டும் தெரியும். ஏன் இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லேயுமே டெக்ஸ்ட் தெரியறதுக்கும் கிளாக் இப்போ இங்கே இருக்கிறதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, குட்டியாக தான் தெரியும். சரி, இப்போ இந்த வெல்கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறேன், இல்லாட்டி உங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் நான் எடுத்துடுறேன், கேலரியில் போய் அதை ஓப்பன் பண்ணுறேன், கிளாக் மட்டும் தானே தெரியும். ஆமாம், அப்போ அது ஸ்க்ரீன் ஆன் டைமில் தானே வருது. நீங்கள் கேலரி என்ன நீங்கள் இப்படி இது? ஆனால் இப்போ ஸ்க்ரீன் ரன்னிங்கில் தானே இருக்குது. இதுக்காக நான் ஃபுல் பிளாக் ஸ்க்ரீன். அப்புறம் ஏன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஆன் டைமுக்குள்ளே வரல? அதுதான் என் கேள்வி. சரி, ஓகே, இப்போது உன்னோட Xiaomi 13 Proல எவ்வளோ வருது உனக்கு எஸ்ஓடி? 6 hours. எனக்கு ஆக்சுவலாக இதே Xiaomi 13 Proல 12 hours வந்துச்சு. 12 hours? என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாக தான். உனக்கு எஸ்ஓடி எப்படி 12 hours வரும்? ஏன் வராது? எஸ்ஓடி 12 hours வராது. சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது வேணால் யூசேஜ் 12 hours. இப்போ நம்ம மக்கள் ஒரு சிலர்லாம் M51 வச்சுருக்காங்க. M51க்கு 14 hours எஸ்ஓடி வருதுன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் போட்டார். M51 அந்த பவர் பேங்க் மாதிரி 6000 mAh, 7000 mAh, 7000 mAh அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்படி வரும்? இதுவே 12 hours எப்படி வரும்? ஸோ இது நான் ஏன் உன்ட்ட கேட்டேன் அப்படின்னா, இதுதான் கேள்வி. எஸ்ஓடினா என்ன, அது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது, எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் அதிகமாக வருது? ஸோ ஏன் வருது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, வாண்டடாக வந்து மூவி ஒரிஜினல் OTT அப்ளிகேஷனில் கூட நான் வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபைல என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 படத்தை ஆஃப்லைனுக்கு டவுன்லோட் பண்ணுறேன். படத்தெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெட்டில் எதுலேயுமே கனெக்ட் பண்ணாமல் 100% சார்ஜில் இருக்கிற இந்த ஃபோனை கலட்டி 100% இருக்கும்போது ப்ளூடூத் மாட்டிட்டு நான் பாட்டு உட்காந்துட்டு 4 படத்தையும் தொடர்ந்து பார்க்குறேன். இப்போ எஸ்ஓடி எவ்வளோ வரும்? 4 படம் பார்த்த கணக்கு வந்துடும். சரி, 4 படமாக ஆவரேஜ் 2 hours வச்சுப்போம். 8 மணி நேரம் அதுலேயே வந்துடும். இந்த 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ ட்ரெயின் ஆகும்? ஒய்ஃபைலையும் கனெக்டடாக இல்லை, மொபைல் நெட்ஒர்க் மட்டும் தான், அதுவும் டேட்டா ஆனில் இல்லை. 50% வச்சுங்களேன். சரி 50% ட்ரெயின் ஆகிடுது. 50%க்கு 8 மணி நேரம் எஸ்ஓடி வந்துடுது. இதுக்கப்புறம் நான் சும்மா கொஞ்சம் நேரம் உருட்டிட்டு இருந்தாலே இன்னொரு 3 மணி நேரம் வந்துடும், 11 மணி நேரம் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி எஸ்ஓடி ஒரு சிலருக்கு வந்துடுது, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இன்டென்ஸ் யூஸராக இருக்காங்க. இது வந்து இப்படி ட்ரிக்கியான ஒரு சில யூசர்ஸ் உண்டு, அவங்க எஸ்ஓடி வர வைக்கிறதுக்குனே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட எஸ்ஓடி எல்லாம் நம்ம வந்து ட்விட்டரில் பார்த்துட்டு வாயில வயிற்றில் அடிச்சுப்பாங்க, எனக்கு வரல, அந்த டிவிஎஸ் கதை தான், எந்த மட்டும் எப்படா வரல, உனக்கு மட்டும் எப்படா கொடுக்கலாம் அப்படின்னு. அது ஏன்னா இப்படி பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ S21FE நம்ம சேனலில் பார்த்திபன் கொடுத்து வந்திருப்பேன். ஸோ பார்த்திபனே ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, ப்ரோ எனக்கு ஈஸியாக 6 hours எஸ்ஓடி வந்துடும்னா. எனக்கு டமில்னாச்சுன்னு 6 hours S23FE என்னன்னு பார்த்தா, காலையில் சார்ஜர்லேருந்து 7 மணிக்கு எடுப்பேன் ப்ரோ, மத்தியானம் 1 இல்லை 2 மணிக்கு நான் சார்ஜ் போட்டுருவேன்ல அப்படின்னா. என்னடா தொடர்ந்து ஆன்லேயே தான் ப்ரோ இருக்கும், எல்லா OTT அப்ளிகேஷனுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன், அப்புறம் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபோன் நான் ஆஃபே பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம்? தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ணிடுறான். அப்போ என்ன ஆகுது, அந்த பேட்டரி வந்து 100ல் இருந்தது 10க்கு வந்துடுதுன்னு வையே, 90% ட்ரெயின் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரத்தில்? 6 மணி நேரத்தில். ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனால. இப்போ எஸ்ஓடி கணக்கு எடுத்தாலும் 6 மணி நேரம் தான். இப்போ அவன்கிட்ட கேட்கும்போது அவனை சொல்லுவானா 6 மணி நேரம் எஸ்ஓடி வந்துச்சுன்னுவான், நமக்கு வாயில் வயிற்றுல அடிச்சுப்போம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணேன்னா 6 மணி நேரம் யூஸ் பண்ணேன்னுவான். அது வெளில தெரியாதுன்றேன். இப்போ இந்த எஸ்ஓடி கான்செப்ட்டுக்குள்ள வரும்போது இதுதான் ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், நான் வந்து S24 Ultra யூஸ் பண்ணுறேன், எனக்கு 3 மணி நேரம் தாங்க எஸ்ஓடி வருது அப்படின்னுவார். நான் காமேஷ் ப்ரோ சொல்ல, அது வேறு கேட்டகரி, அது ரொம்ப டெரர் கேட்டகரி. 3 மணி நேரம் தான் வருதுன்னுவார். அப்புறம் பார்த்தா, எப்படி ப்ரோ எப்போ சார்ஜ் போடுறீங்க? ஆமாம் ப்ரோ, சார்ஜ் நான் காலையில் போடுவேன், ஆனால் இன்றைக்கி போட்டேன்னா நாளன்னைக்கு காலையில் போடுவேன், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள், இல்லாட்டி அன்றைக்கி சாயங்காலம், அந்த மாதிரி. அப்போ கணக்கு எப்படி வருதுன்னா, இவனுக்குலாம் வெக்கமே இல்லையா, 48 மணி நேரம் அதானே, அவ்வளோ நேரம் தான் வந்துருச்சுல, அதுலேயும் எஸ்ஓடி வந்து பார்க்கணுமா? அப்போ என்ன ஆயிடுது, ஸ்டாண்ட் பைங்கிறது அவ்வளோ டியூரேஷன் வந்துருக்கு. அவர் இப்போ எல்லா இடத்துலையும் போய் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது S23 Ultraவா S24 Ultraவா ஈஸியாக எனக்கு 7 hours வரும், 8 hours வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு மட்டும் பார்த்தோன்னா உள்ளே போய் பார்த்தா ஸ்க்ரீன் ஆன் டைம் லாஸ்ட் சார்ஜ் 3 hours. ஆனால் லாஸ்ட் சார்ஜ் எப்போ பண்ணியிருப்பாருன்னா 2 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாரு. ஸ்டாண்ட் பையும் எஸ்ஓடியும் சத்தியமாக வேறு. இதுதான் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி.
இது முன்னாடி நிறைய சொல்லி வீடியோ ஆரம்பிச்சிருக்கலாம், இண்டியா பிடிச்சி குழச்சி விட்டு. பரவாயில்ல, நல்லது தானே, நல்லா இருந்தது இல்லை? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்ததா? ஸோ இதே மாதிரி தான் இப்போது இந்த எஸ்ஓடி கான்செப்ட்டில் வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அவங்களோட பேட்டரியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறாங்க, இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே உள்ள ப்ளே ஆகும். அதனால் அதே ஃபோன் நீங்கள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி பேட்டரி லைஃப் வரும்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லலாம். பேட்டரி லைஃப்னு வரும்போது உங்கள் ஏரியாவில் இருக்கிற நெட்வொர்க் கூட உங்கள் ஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிற நெட்வொர்க் இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்டில் பேட்டரி ட்ரெயின் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்டில் எக்ஸ்ட்ராவாக பேட்டரி ட்ரெயின் ஆகிறனால அவருக்கு கிடைக்கிற பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நான் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் யூசர்ஸ்க்கே நான் சஜஸ்ட் பண்ணேன், பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் ஃபோனில் மட்டும் எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், பிஎஸ்என்எல் என்ன ப்ராப்ளம்னா 3G 2G 3G 2Gன்னு போயிட்டு இருக்கும். இப்போ ட்ரையல் ஆரம்பிச்சாங்கன்னா 3G 2G 4G மாற்றி போயிட்டு இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து 2G மட்டும் வச்சுக்கோங்க, ஓகே 2G ஒன்லி அப்படின்னு வச்சுக்கோங்க, உள்ள நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்ட்டு அதுக்கப்புறம் பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். 2G ஒன்லின்னு வச்சதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகலை. ஸோ ஸ்விட்சிங் பிட்வீன் நெட்வொர்க், அதாவது ஒரே நெட்வொர்க் தான், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும்போது 3G ஸ்டாண்டர்ட் போய் 4G ஸ்டாண்டர்ட் போய் திரும்ப 2Gக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும்போது பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் சரி எஸ்ஓடி ப்ளஸ் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஐபி ரேட்டிங் பற்றி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐபி ரேட்டிங் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வாட்டர் டேமேஜ் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, இதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸை வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுற எபிலிட்டியை இந்த ஃபோனுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஐபி ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் இந்த ஐபி ரேட்டிங்கில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட்டாக வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி காரோ பைக்கோ வச்சுருக்கீங்கன்னா கூட பலபலம் தெரியறதுக்கு ஒரு வேக்ஸ் கோட்டிங் போடுவாங்க. அந்த கோட்டிங் போட்டு ஒரு வாரம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே பார்த்தா ஈஸியாக அது காணாமல் போயிடும், அது இருந்ததுக்கான தடையுமே தெரியாது. யூஸ் பண்ணி எடுத்து வர அன்றைக்கி மட்டும் அந்த பளபளப்பு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டோரோலா G52 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது வாட்டர் ரெப்பலண்ட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அது மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கோட்டிங்ஸ் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டைக்கின் ஏசி, ஜென்ரல் ஏசி, ஸோ ஜென்ரல் ஏர் கண்டிஷனர்ஸ், இந்த ஏசிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசியோட உள்ளே இருக்கிற சர்க்கியூட் போர்டுக்கு சிலிக்கா கோட்டிங் கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஏசி அப்படின்னு வரும்போது ஏஜ் ஆக அதில் இதுக்கப்புறம் மாய்ஸ்சர் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வழியாக அடிக்கிற காற்றே மாய்ஸ்சர் தான், அப்படியே புதுசுன்னு அடிக்குதா. ஸோ அதில் வந்து மாய்ஸ்சர் லீக் ஆகலாம், இல்லாட்டி தண்ணி தவறுதெல்லாம் வந்து என்ன ஆகுனா அவுட்லெட் வழியாக வெளில போகிறதுக்கு பதில் திரும்ப அது ரிவர்ஸ் ஆகி உள்ளே வரலாம். ஸோ இதெல்லாம் பட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற போர்டு மேலே சிலிக்கா கோட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வாட்டர் டேமேஜை அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஃபோன்லேயும் நிறைய ஏரியாவில் பார்க்கலாம். எப்படின்னா இவங்களும் ஆக்சுவலாக ஒரு சில ரெப்பலண்ட் கோட்டிங்ஸ்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. பட் ஏஜிங்னாலையும் ப்ளஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜினாலையும் எஸ்ஓசியும் சூடாகுது, அடிக்கிற சூடுனாலையும் சார்ஜ் போடும்போதும் சூடாகுது, என்ன பண்ணாலும் சூடாகுது. அப்படின்றதுனால என்ன ஆகிடும்னா அது எல்லாமே காணாமல் போயிடும், டிகிரேட் ஆகிடும். சொல்லப்போனால் எல்லா சீல்ஸ், மைக்ரோஃபோனுக்காக இருக்கிற கேப்பாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சிம் ட்ரேயாக இருக்கட்டும், அப்புறம் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ரப்பர் வைப்பாங்க ப்ளஸ் ப்ரொடெக்டிவ் மெஷ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி தான் தண்ணி உள்ளே போனால் அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இதே ரப்பர்லேருந்து எல்லா சீல்ஸும் என்ன ஆகிடும்னா, இப்போ நம்ம பேசின இந்த ஹீட்டிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப அதாவது என்னது ஹீட் ஆகும்போது அதோட தன்மையை இழக்கும், ஒரு மாதிரி ஆகும், வளன்னு ஆகும். திரும்ப ஹீட் ஆகிட்டு நார்மல் ஆகும்போது திரும்ப அது கண்டென்ஸ் ஆகி சாலிட் ஆகும், திரும்ப அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் ஆகும், திரும்ப வந்து இந்த மாதிரி மாறி அது ஒரு கண்டிஷனில் என்ன ஆகிடும்னா இத்து போயிடும். அப்போ அந்த ஐபி ரேட்டிங் ஒர்க் ஆகாது. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி எல்லா ஃபோன் பிராண்ட்ஸும் அவங்களோட சைட்டில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, IP68 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் 30 மினிட்ஸ்க்கு 30 நிமிஷம் வரைக்கும் 1.5 மீட்டர்ஸ் 30 நிமிஷம். ஆப்பிள்லாம் 6 மீட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இதெல்லாம் போட்டிருந்தாலும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஏஜான ஃபோன்லேயும் நீங்கள் அதே ஐபி ரேட்டிங் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் செகண்ட்ஸில் போய்ட்டு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஃபோன் வாங்குவீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா, போய் ஸ்பெக்ஷீட்டை பார்த்துட்டு ப்ரோ இது ஐபி ரேட்டிங் போட்டிருக்கு, அதனால் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது என்ன வேணால் பேக் ஃபயர் ஆகிடும், உடனே வந்து ஃபோன் வாய பொழந்துடும். பனால் தான் புது ஃபோனே அப்படி ஆகிடுச்சுரா. எனக்கு தெரிஞ்ச பசங்க நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் வீடியோவில், இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட iPhone 10 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்விம்மிங் பூலில் புதுசு ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பையன் வந்திருக்கான், தெரிஞ்ச பையனோட ஃப்ரெண்டு. ஸ்விம்மிங் பூல்லவே எல்லாம் செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் ஃபோன் ஆனாங்களே, அவ்வளோதான். ஐயோ, ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியாது வெளில. இப்போ ரொம்ப நேரம் அதில் தண்ணிக்குள்ளெல்லாம் வச்சு எடுக்க முடியாதா? அந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே அது அப்புறம் ஃபோன் தானடா அது, என்ன அவதாரப்படுறது கேமராவா தண்ணிக்குள்ளேயே வச்சு எடுக்கிறதுக்கு? அதுவும் ஆப்பிள்னா சொல்லவே வேணாம், ரீசெட்டு கொடுத்ததே ரீசெட் பண்ணிடுவாங்க. ஆமாம், நான் டிஸ்பிளே மாற்றணுமா? அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து தெளிவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐபி ரேட்டிங் பக்கத்தில் ஸ்டாராக போட்டு வச்சிருப்பாங்க. கீழே போய் படித்து பார்த்தா தெரியும், நீங்கள் வாட்டர் டேமேஜ்லாம் பண்ணிட்டீங்கன்னா இட் ஒன்ட் பி கவர்ட் அண்டர் வாரண்டி இருக்கும். அப்புறம் என்னத்துக்கு ஐபி ரேட்டிங் சொல்கிற அப்படி தான் இருக்கும். டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டச் இங்கே மட்டும் இங்கே ஒர்க் ஆகுது, தண்ணி உள்ளே போந்துச்சு போல, இங்கெல்லாம் நல்லா இருக்கு, இங்கே தான் ஒர்க் ஆகும். இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னா, இந்த ஐபி ரேட்டிங்லாம் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லேயே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, உங்களே அறியாமல் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் போய் கொடுக்கும்போது உங்கள் ஃபோனில் ஆக்சுவலாக வாட்டர் டேமேஜ் அப்படின்னுவாங்க. வாட்டர் டேமேஜா?
பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் தண்ணியில் காமிச்சதே இல்லை. மழை பெஞ்சா கூட நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இதை வந்து கவருக்குள்ளே போட்டு வச்சிருப்பேன். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக இயர்பீஸ் கேட்கல அப்படின்னு ஒரு வாங்கி தெரியுமா, என்னன்னு பார்த்தா இப்படியே வச்சு பேசி பேசி காதில் இருக்க வேர்வையெல்லாம் உள்ளே விட்டு. ஏன் இங்கே போன அந்த ஃபோனே அப்படி தான் இருக்கும். இப்போ கேஸை கலட்டினா இங்கே அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அப்படியா? அதான் அந்த வேர்வை பட்டு என்ன ஆயிடுதுன்னா அது உள்ள போர்டு வரைக்கும் போயிடுது ஒரு கண்டிஷனில், அப்படியே ஷார்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மழையில் எப்போயாவது நம்ம வந்து தெரியாமல் நம்ம ஃபோன் கொண்டு போயிட்டோம்னா, இப்போ ஆப்பிள் வேறு என்ன சொல்கிறான்னா, ரைஸ் பேக்லலாம் வச்சா வாரண்டி கவர் கிடையாதுன்னு சொல்லிட்டான். சும்மாவே வாரண்டி கிடையாது. இதில் வேறு நீங்கள் ரைஸில் அதான் அரிசியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு மத்தியில் எப்பயுமே நான் என்ன சொல்வேன்னா, ஃபோன் தெரியாமல் தண்ணியில் நனைஞ்சிச்சுன்னா உடனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டுங்க. அதுவும் நான் ரிமூவபிள் பேட்டரி முன்னே ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடணும்னா உடனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு காய வச்சிங்கனாலே ஃபோன் பக்காவாயிடும். அதுக்கப்புறம் பழைய ஃபோனில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளே ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு கூட போர்டை தொடச்சிடலாம், ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம், ஐபிஏ எல்லாம் இருக்குல்ல, அடிச்சு தொடச்சிடலாம். ஆமாம், இப்போ இருக்கிற ஃபோனில் முடியாது. ஸோ இப்போ இருக்கிற ஃபோனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு வந்து ஃபோனை வந்து இந்த மாதிரி அரிசியில் வைக்கிறதோ, அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அரிசியில் வைக்கிறதோ, இல்லாட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ளோயரோ காற்றுக்கு நேரம் வச்சு ஹேர் ட்ரையரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு லைட்டாக பண்ணிட்டு ஆன் பண்ணிவிடக்கூடாது. லேப்டாப்போட அந்த வெண்ட் இருக்குல்ல அதுக்கிட்ட வச்சாலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. பண்ணிட்டு என்னன்னா, முக்கியமாக வாரண்டியில் இல்லாத ஃபோன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ட்ரஸ்ட்வர்த்தி கடையில் போயிட்டு கொடுத்து ஃபுல்லாக பிரித்து தொடச்சிட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஃபோனோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, தண்ணியில் விழுந்த ஃபோனு ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுட்டு ரைஸ் பேக்கில் வச்சு எடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன ஆகும்னா, உள்ள பொறுமையாக சால்ட்டு ஃபார்ம் ஆகி அப்புறம் ஷார்ட் ஆகும். ஸோ இது மட்டுமானா நான் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உன்ட்டு. அது என்னென்னா, இப்போ ஒரு ஃபோனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கிராக் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் மாற்றலாமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. மாற்றலாம், ஆனால் சக்ஸஸ் ரேட் நிறைய இடத்துல அடி வாங்குது. அதுவும் சாம்சங் டிஸ்பிளேக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, சாம்சங் டிஸ்பிளேஸில் முன்னெல்லாம் ஃபோர்ஸ் டச்னு ஒன்று இருக்கும்டா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் S8 இல்லாட்டி S9 நோட் 9 நோட் 8 இதில் கிளாஸ் மட்டும் மாற்றும் போது அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில சமயம் கிளாஸ் மட்டும் மாற்றும் போது அமோலோட ஒரு சில ஏரியாவில் டெட் பிக்சல் வந்துடுது. இல்லாட்டி வந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த அமோலோட குவாலிட்டி மாறுது. அப்படி இல்லையா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏரியாவாக கம்ப்ளீட்டாக லைன் உழுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கிளாஸ் டேமேஜ் ஆன விதம் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் யோசிக்கணும். இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அடிபட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக கிராக் ஆகி இப்படி கோடு போகுதுன்னு வைங்க. அதை கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா, ப்ரைவசி டெம்பர் இருக்குல்ல, ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு டெம்பர் இருக்குல்ல, அது போட்டு அந்த கிராக் தெரியாது. அதை போட்டு இப்படி யூஸ் பண்ணால் அவ்வளோ தெரியாது. நல்ல டீப்பர் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குன்னு வைங்க. டீப்பர் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னா அந்த டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கிற ஃபோன்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, கிளாஸை மாற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி ப்ரைவசி டெம்பரை போட்டு மனசு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. என்னென்னா, ப்ரைவசி டெம்பர் போட்டால் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ எடுக்கிற நான்லாம் இப்படி கொண்டு போயிட்டு ஆங்கிள்லாம் எடுப்பேன். இப்படி கொண்டு போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ ஃபைண்டரில் என்ன இருக்குன்னே தெரியாது. அது ஒரு ட்ராபேக். ரெண்டாவது என்னன்னா, நார்மலாக இந்த ஃபோன் 1000 nits அப்படின்னா ப்ரைவசி டெம்பர் போட்டதுக்கப்புறம் அது ஒரு 600 nits மாதிரி தான் ஃபீல் ஆகும். டல் ஆகிடும், அந்த பிரைட்னஸ் டல் ஆகிடும். ஸோ இதுதான் ஆகும்போது நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் 2-3 ஃபோனுக்கு இந்த மாதிரி கிளாஸ் மாற்றி எனக்கு அது ஃபெயில் தான் இருக்குது. அதுக்கு நான் மாற்றாமல் அதுக்கு ஸ்க்ரீன் கார்டு மட்டும் போட்டிருந்தாலே அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து மாற்றணும்னு நினச்சா எய்தர் இந்த மாதிரி ஸ்க்ரீன் கார்டு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடுங்க. அப்படி இல்லையா அஃபீஷியலாகவே போயிடுங்க. வெளியில் பண்ணிட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, ஒரு 3000 ரூபா வித்தியாசத்துக்காக நீங்கள் வெளில பண்ணுவீங்க. அது ஒரு 4 மாதம் கழிச்சு திரும்ப ப்ராப்ளம் வச்சுன்னா மறுபடியும் கடுப்பாக இருக்கும். ஈஸியாக 3000 சொல்கிறீங்க. அமோலெட்டில் வந்து 15 தானே டிஸ்பிளே. அதான்டா சொல்கிறேன். 15 சொல்கிறது வெளியில் 12 சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, இப்போ அமோலெட் இருக்கிற ஃபோன்ஸ்லேயே வந்து LCD போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது வந்து எப்போனா LCD போடும்போது என்ன ஆகிடும்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்காது. அதான் அந்த இதெல்லாம் வந்துடும். நமக்கு தான் எல்லாமே போயிடுமே. அதில் கலர்ஸ் மாறிடும். அந்த டிஸ்பிளே ஈவன் LCD லோக்கலில் நம்ம வாங்குறதே ஒரு எல்லோ டோன் இருக்கும், ப்ளூ டோன் இருக்கும். அது ஒரு டைப்பாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு தான் நம்ம அதில் வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் அதுக்கு தான் இந்த மாதிரி கிராக் ஆகும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா ஒரு வழி இல்லை. அப்போ நீ சொன்ன மாதிரி எதுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நேராக அஃபீஷியலாக போய் பண்ணிட்டா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 to 6 months வந்து நம்மகிட்ட பில் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம போய் கேட்கலாம். ஸோ அதனால் அஃபீஷியலாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ன வெளியில் வாங்குறதோட ஒரு 3000 அதே மாதிரி அதிகமாக இருக்கும். இதுவே நான் அஃபீஷியலாக ட்ரை பண்ணால் 15000, வெளியில் ட்ரை பண்ணால் 4000னா அப்போ 4000க்கு போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அஃபிஷியலாக ட்ரை பண்ணால் 15000, வெளியில் ட்ரை பண்ணால் 10000 போது கூட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க தெரிஞ்ச கடை, இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சக்ஸஸ் ரேட் இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு 3-4 ஃபோன் மாற்றிட்டேன் அப்படின்னும் போது ஓகே. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன வேணால் 5000 ரூபா சேவ் பண்ண போகிறோம்னு நினச்சி விட்டுறக்கூடாது, ப்ரெஷருக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ அவங்க மொத்தம் இதுதாங்க, ஐபி ரேட்டிங் இருக்குங்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே கொண்டு போகிறது சரியா. அதே மாதிரி இந்த ரகட் ஃபோனுங்கிறதுக்காகலாம் கீழே போட்டு விளையாடுறது. X9Bலாம் ஒரு அடியிலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதுவும் எங்கள் டைனிங் டேபிளில் இட்லி திங்கும் போது விழுந்து உடஞ்ச கதெல்லாம் இருக்குது. அதை தவிர என்னடானா, இந்த ஓப்போ Find F27 Ultra, Find F27 Pro, F27 Proன்னு நினைக்கிறாரு.
27,000 28,000 அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னடானா வரவன் போகிறவன் இன்ஃப்ளூன்சர் கையிலலாம் கொடுத்து கீழே போட்ட உடையாது கீழே போட்ட உடையாதுன்னு அதில் வர யாரோ ஒருத்தர் கீழே போட்டு உடஞ்சி அவர் அதுக்கு மேலே என்னடானா மேலே இருக்க ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் உடஞ்சிது ஃபிலிம்லாம் உடையுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கூத்துலாம் நடக்கும். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பிராண்ட் வந்து ஒரு சில விஷயங்களை வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. மிலிட்ரி கிரேடுங்கிறதுக்காக எல்லாம் ஒரு லிமிட்டு தான். மிலிட்ரி கிரேட் சீரிஸாக எல்ஜியில் வேறு லெவலில் இருந்தது, நான் பார்த்துருக்கேன். அது வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பேர் மட்டும் இருக்குது. ஆமாம், பேருக்கு தான் இருக்குது. எங்களால் அதை கொண்டு வர முடியும். அதனால் யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொன்னதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நானும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்பி இறங்கி ஏமாந்துருக்கேன். மாற்றும் போது ஓகே அப்படின்னு தோணும், ஒரு 2 மாதம் கழிச்சு அது ஏதாவது பிரச்சனை வரும்போது கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி ஐபி ரேட்டிங்கை நம்பிலாம் நான் இது வரைக்கும் அந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோலாம் நான் எடுத்ததே இல்லை என் வாழ்க்கையில். ஃபோனை வந்து டேப்பில் கழுவுறது இந்த மாதிரியான கூத்தெல்லாம் நான் பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு டெட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்றைக்காக இருந்தாலும் எலக்ட்ரானிக் குட் தான். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸு யாரும் பண்ணாமல் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போமா? கண்டிப்பாக. சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆமாம், அந்த சிவாய சார்கே. ஆமாங்க. ஸோ நம்மளால் தான் பார்க்கலாம். பாய். வரட்டா